சென்னை கிண்டியில் பிரதமர் மோடி தலைமையில் பாஜகவின் உயர்மட்ட குழு மற்றும் மையக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இந்த உயர்மட்ட குழு மற்றும் மையக்குழு கூட்டத்தில் எந்தெந்த முக்கிய தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள்? இந்த குழு தொடர்பான மேலும் தகவல்களை பதிவு செய்யலாம். பிரதமர் நரேந்திர மோடி இருநாள் பயணமாக சென்னை வந்தடைந்திருந்தார். நேற்று சென்னை விமான நிலையத்திலிருந்து புதுச்சேரிக்கு ஹெலிகாப்டர் மூலமாக சென்று புதுவையிலே தேர்தல் பரப்புரையிலே பிரதமர் ஈடுபட்டார். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலையிலே ரோட் ஷோ முறையில் பயணித்து புதுச்சேரியில் போட்டியிடக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்டார். அதன் தொடர்ச்சியாக நேற்று இரவு சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஐடிசி கிராண்ட் சோலா தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்த பிரதமர் நரேந்திர மோடி இப்பொழுது ஐடிசி நட்சத்திர விடுதியில் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளோடு இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார். பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன், வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டவர்களும் தமிழக பாஜகவின் மேலிட பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய அரவிந்த் மேனன் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்திலே ஏறக்குறைய 18க்கும் கூடுதலான முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் பாஜக சார்பில் போட்டியிடப் போகின்ற வேட்பாளர்கள் 27 பேர் ஏற்கனவே அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கின்றன என்பது தொடர்பாக பிரதமர் ஆலோசனையில் ஈடுபட இருக்கின்றார். அதிமுகவுடனான கூட்டணியை மீண்டும் புதுப்பித்து இந்த சட்டப்பேரவை தேர்தலை பாஜக எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் 27 இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான தேர்தல் வியூகத்தை வகுத்து செயல்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலை பிரதமர் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அண்மை காலமாக தமிழக பாஜகவிலே உட்கட்சி குழப்பங்கள் சற்று அதிகரித்து காணப்படுகின்றது. எனவே அதுபோன்ற உட்கட்சி குழப்பங்களால் வெற்றி வாய்ப்பு பாதித்துவிடக் கூடாது என்பதற்கான ஒரு அறிவுறுத்தலையும் பிரதமர் நரேந்திர மோடி தமிழக பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகளுக்கு இன்று வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வழக்கமாக காரியகர்த்தா மீட்டிங் என்ற முறையில் தான் இன்றும் கூட பிரதமர் சென்னையிலே முக்கிய நிர்வாகிகள் 150 பேர் வரை பங்கேற்கும் விதமான கூட்டத்தில் தலைமை தாங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலும் கூட அந்த காரியகர்த்தா சந்திப்பு ரத்து செய்யப்பட்டு அதற்கு பதிலாக மூத்த நிர்வாகிகள் சிலரை மட்டுமே இன்று பிரதமர் சந்திக்கின்றார். எனவே இந்த சந்திப்பிலே முழுக்க உட்கட்சி குழப்பங்கள் எந்த வகையிலும் கட்சியினுடைய வெற்றியை பாதித்துவிடக் கூடாது என்பதற்கான அறிவுறுத்தலும் எச்சரிக்கையும் பிரதமர் மூலமாக கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேபோன்று அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடுவதற்கான சூழல் இல்லாத நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் சென்று பாஜகவினுடைய வேட்பாளருக்கு ஆதரவாக அண்ணாமலை பரப்புரையில் ஈடுபட வேண்டும் என்று பிரதமரும் அறிவுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் பிரதமர், உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அடுத்தடுத்து தமிழகம் வர இருக்கின்றார்கள். பிரதமரை பொறுத்தவரை கோவை, குமரி உள்ளிட்ட நகரங்களுக்கெல்லாம் தேர்தலுக்கு முன்பாக வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே பிரதமர் உள்ளிட்ட மூத்த தலைவர்களுடைய வருகை, அவர்கள் வரும்பொழுது அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்களோடு இணைந்து பரப்புரையை மேற்கொள்ளக்கூடிய விதமாக திட்டமிடுவது என்பது உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலோசனை கூட்டத்திலே விவாதிக்கப்பட இருக்கின்றது.